தேவனுடைய ஆலயத்திற்குள்ள அரசியல் பண்ணுகிறவர்கள் யாரோ இருந்தாலும் சரி, சாபம் உங்களுடைய சந்ததியை தொடரும். இன்னைக்கு நிறைய பேர் எங்க சாபத்தை வாங்குறாங்க தெரியுமா? சபை கமிட்டியில ஆலயத்திற்காக நான் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே பணத்திற்காக, பதவிக்காக அதிகாரம் செலுத்தி அரசியல் பண்ணுகிறவர்களை யாராயிருந்தாலும் தேவன் அவர்களை பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த குடும்பத்தின் மீது சாபம் தரும். எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த சாபத்துக்குள் இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். அனனியாவும் சப்பிராலும் தேவனுடைய சபையிலே விளையாடினார்கள், பண காரியத்திலே விழுந்து செத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் திரும்பி வருகிற காலம் இது. சபைக்குள்ளே கமிட்டியிலே மெம்பராய் போனால் ஊழியம் செய்ய வேண்டும். அது பதவி அல்ல, அரசியல் பண்ணுகிற இடம் அல்ல, ஊழியம் செய்கிற இடம் தேவாலயம். உன் அரசியலை வீட்டிற்கு வெளியிலே வைத்துக்கொள், ஏதாவது கட்சியிலே